ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ பாண்டியன் வேலை செய்கிற கடையில் அந்த கடையோட முதலாளி வராரு. அவர் வந்த உடனே இனி இந்த கடையை என்னால் எடுத்து நடத்த முடியாது பாண்டி அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியனுக்கும் கண்ணனுக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது. இதை நம்பி தான் எங்கள் பொழப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒன்றும் கடையை முழுசாக இழுத்து மூடுறேன்னு சொல்லலை. இந்த கடையை என்னால் இனி எடுத்து நடத்த முடியாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். பேசாமல் நீயே அந்த பணத்தை கட்டி இந்த கடையை லீஸுக்கு எடுத்து நீயே நடத்த பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே பாண்டியனுக்கு முதல் அதிர்ச்சியாக இருக்குது. அண்ணா நான் எப்படி முடியும் அப்படின்னு. பாண்டி 3 லட்சம் தானே கட்டிட்டு நீயே இதுக்கு முதலாளியாக இருந்துரு, உங்களுடைய பொழப்பும் இருக்குது. அதாவது நானாச்சும் உனக்கு சம்பளம் தான் கொடுத்துட்டு இருந்தேன் இதில் வர வருமானத்துலேருந்து. ஆனால் இனி அப்படி கிடையாதுல்ல, இது உன்னுடைய கடை, நீயே லீஸுக்கு எடுத்து நடத்தினா நீ கண்ணனுக்கு மட்டும்தான் காசு கொடுக்க வேண்டியதாக வரும் சம்பளம். இது உன்னுடைய கடை, இதில் நீ நல்லா லாபமும் பார்க்கலாம். உனக்கே தெரியும் எந்த அளவுக்கு இந்த கடையில் லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நானே இதை எடுத்து லீஸுக்கு எடுத்து நடத்திட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லாமல் நிலை இருக்கிறதுனால உன்னை எடுத்து இதை நடத்த சொல்கிறேன். நீ இதை இனிமேல் பார்த்துக்கோப்பா. என்னால் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இந்த கடைக்கான எதாவது என் உடம்புக்கே நிறைய செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை லீஸுக்கு எடுத்து நடத்துகிற அளவுக்கு என்கிட்ட பணமும் இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பசங்களையும் படிக்க வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தையும் சமாளிக்கணும். இது என்னால் முடியாது. நான் விலகிக்கிறேன், இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு நான் என் உடம்ப பார்த்துக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதலாளி சொல்லிடுறாங்க. இப்போது என்ன பேசுறதுன்னு தெரியல. பாண்டியனுக்கு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. நான் வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி அவருமே சரி பார்த்துக்கோ பாண்டி, நான் வரேன். இன்னும் உனக்கு கொடுக்க வேண்டியது இந்த மாதம் சம்பளம் இருக்குது, நான் அதை உனக்கு செட்டில் பண்ணிடுறேன். நீ என்ன எதுன்னு பேசி இன்னும் 10 நாள் இருக்குது இந்த மாதம் முடியறதுக்கு, அதுக்குள்ளே ஏதாச்சும் சொல்லு பாண்டி. அப்படி இல்லைனா நம்ம ஓனர்கிட்டே எதை வந்தாலும் பேசிக்கலாம். நீ யோசிச்சு சொல்லு, நல்லா இந்த கடையை எடுத்து நீ நடத்துறது தான் எனக்கு பெட்டருன்னு தோணுது அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பாண்டியனை யோசிக்கிறீங்க, எடுத்து நடத்து பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கடன் சொல்கிறாரு. இல்லை நான் மட்டும் எப்படி இதில் முடிவு பண்ண முடியும், வீட்டில் பேசிட்டு அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் தானே முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ உன் வீட்டில் போய் பேசு அப்படின்னு. சரி முதல்ல இந்த விஷயத்தை பற்றி நம்ம வானத்திக்கிட்ட சொல்லலாமா, அவள் என்ன சொல்கிறா, ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு பாண்டி நினைக்கிறாரு. ஸோ கடைக்கு முதலாளியாக போகிறோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு நினச்சிட்டு வானத்திக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. வானத்திக்கு ஃபோன் பண்ண உடனே வானத்தியுமே ரொம்ப சந்தோஷமாக சொல்லு பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கடைக்கு வரையா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ விஷயம் பேச முதலாக பாண்டி கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா என்ன பாண்டி சொல்லு, ஏதோ வர சொன்னியாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாண்டியன் அங்கே உட்காந்துக்கிட்டு தங்கி யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன பாண்டி வர சொல்லிட்டு இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம், என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு வானத்தி கேட்குறாங்க. அப்போ பாண்டியன் இருந்துக்கிட்டு, இல்லை வானத்தி, கடையோட ஓனர் இந்த கடையை அவர் இனி எடுத்து நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இனிமே இந்த கடையை என்னையே எடுத்து நடத்த சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே வானத்திக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி, அதாவது ஆரம்பத்திலே ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி வானத்தி அபசகனமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பாண்டி இதுக்காக தான் என்னை வர சொன்னியா, இதெல்லாம் என்ன கடை, இதுக்கு ஓனராய் என்ன பண்ண முடியும், நல்லா பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் முதலாளி ஆகணும், இல்லைனா பெரிய பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போகணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி இந்த ஓட்டக்கடையிலே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா நீ, இங்கே பாரு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ல, அதுக்கப்புறம் நம்ம கௌரவமாக இருக்கல, என் அப்பா அம்மா உன்னால் எதுவுமே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீ நல்ல பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போய் நிறைய பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா நீ என்னை சந்தோஷமாக பார்த்துப்பா. அப்போ என் அப்பா அம்மா நம்மளுக்கே நாளை பின்ன கல்யாணம் நடந்தாலையும் அதுக்கு முதல்ல அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நீ என்னை நல்லா பார்த்துக்கிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் பரவாயில்ல, மாப்பிள்ளை நல்லா இருக்காரு அப்படின்னு நினச்சி என் அப்பா அம்மா நம்மளை ஏற்றுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாண்டியனுக்கு அவ்வளோ கோவம் வருது. பணத்துக்காக சொத்துக்காக தான் அப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, நான் வசதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறியா, நீ அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி பாண்டியன் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாரு. அப்போது இப்போ நான் என்ன சொல்லட்டேன், அப்படி இருந்தால் நம்ம அப்பா அம்மா இதுக்கு தடையே இல்லாமல் ஒத்துப்பாங்கல்ல அப்படின்னு. அப்போது நாங்கள் மெக்கானிக்கலாக இருக்கிறதா உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிரச்சனைனா, இங்கே பாரு அப்படி ஒரு வசதியான மாப்பிள்ளை தான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு வேணும்னா நீயும் போய் தாராளமாக அப்படி ஒரு வசதியான மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கோ. எதுக்கு என்ன பார்த்துட்டு வந்த, மெக்கானிக்கல் வேலை செய்கிறேன்னு தெரிஞ்சு தானே நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்ன, அப்புறம் எதுக்கு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. இங்கே பாரு
ஏதோ கூப்பிட்டேன்னு தான் வந்தேன், அதுக்கு இப்படிலாம் பேசாத அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. நீ பேசுகிற விதம் அந்த மாதிரி இருக்குது, நீ ஒழுங்காக பேசினா நான் ஏன் இப்படிலாம் பேச போகிறேன். முதல்ல இந்த கடையை எடுத்து அவங்க முதலாளி நடத்த சொல்கிறாரு, இந்த கடைக்கு ஓனர் ஆகும் அப்படின்னு உனக்கு கொஞ்சம் கூட ஆசையே இல்லையா? சின்ன கடையாக இருந்தானே பெரிய கடையாக இருந்தானே, பெரிய கம்பெனியில் வேலைக்கு போகிற அளவுக்கும் இல்லை பெரிய கம்பெனியை எடுத்து நடத்துகிற அளவுக்கும் ஆரம்பிக்கிற அளவுக்கும் நாங்கள் என்ன அவ்வளோ வசதியாக இருக்கோம்? எங்களால் முடிஞ்சது இதுவே தான். நாங்கள் மாத சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டுருக்கோம் எல்லாருமே. எங்கள் வீட்டு சூழ்நிலை உனக்கு நல்லாவே தெரியும். இந்த கடையை நான் எடுத்து நடத்துறதா இருந்தால் சப்போஸ் அதுவே பெரிய விஷயம். என் அண்ணனுங்க என் தம்பி எல்லாரும் ஒத்துக்கிட்டு இந்த கடைக்கு முதலாளி ஆனனா இதுலேயே நல்ல லாபம் வரலாம். நாங்கள் அடுத்த லெவலுக்கு முன்னேறதுக்கு எடுத்த உடனே யாருமே முன்னேறிட முடியாது. நீ என்னமோ உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இல்லை சந்தோஷப்படுவேன், இந்த கடையை நான் எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு பாண்டியன் கோவப்பட்டு பேசிடுறாரு. என்ன இப்போ நான் என்ன கேட்டுட்டேன், நீ பெரிய கம்பெனிக்கு முதலாளியாவோ இல்லை வேலைக்கு போனாலோ அது எனக்கு தானே பெருமை அப்படின்னு. எங்கள் பாரடி, அப்போ நீ என்னை பணத்துக்காக தான் லவ் பண்ணியே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார் பாண்டிய அப்படியெல்லாம் நான் நினைக்கல அப்படின்னு. அப்போது இப்போ இருக்கிற பாண்டியை தானே லவ் பண்ண அப்படின்னா அதே லெவலில் நினைக்கும். அதிகமாக எதிர்பார்க்கணும்னு மட்டும் நீ நினைக்காத. அப்படி உனக்கு வசதியான மாப்பிள்ளை வேணும்னா நீ எவனை வேணாலே போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு பாண்டியன் முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. என்ன பாண்டி, நீயா வர சொன்ன, நீயா பேசினா இப்படி உன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானடி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை சே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அவர் பாட்டுக்கு அமைதியாக கிளம்பி போயிடுறாரு. சே, இதுக்கு தான் நம்மளை இவன் வர சொன்னானா, ஏன்னா அவன் இப்படி இருக்கான்னு தெரியல, அவனோட நல்லதுக்கு சொன்னா இப்படி பேசிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு வானதி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போது பாண்டியன் இருந்துக்கிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே போயிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க. நிலா, பல்லவன் எல்லாருமே காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. சேரன், சோழன் எல்லாருமே இருக்காங்க. அப்போ பாண்டியன் போய் நின்ன உடனே அவரோட முகம் டல்லா இருக்கிறத பார்த்த உடனே எல்லாரும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. ஆனால் ஏன்னா வாணித்தோட எதாவது பிரச்சனையா அப்படின்னு கூட பல்லவன் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா பல்லவா அப்படின்னு. இல்லைண்ணே, நீ டல்லாக இருக்கிறத பார்த்தாவே அப்படிதான் தெரியுது அப்படின்னு. ஏன்டா பாண்டி என்னாச்சுடா அப்படின்னு. அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. என்ன விஷயம்னு தயங்காமல் சொல்லுடா அப்படின்னு சேரன் கேட்குறாரு. இல்லைண்ணே, ஓனர் வந்திருந்தார் இன்னைக்கு. அவர் இந்த கடையை நீயே எடுத்து நடத்துறியான்னு கேட்குறாரு. ஆனால் எனக்கு தயக்கமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தானே பாண்டி, இதுக்கு ஏன் இவ்வளோ தயங்கி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. ஏண்டா பாண்டி, கடைக்கு ஓனர் ஆக போற, அதை நினைச்சு சந்தோஷப்படாம இப்படி ஏன்டா இந்த விஷயத்த டல்லா சொல்லிட்டு இருக்க, இது எவ்வளோ பெரிய விஷயம், முதலாளியாக போற அப்படின்னு சோழன் கூட உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. சேரன்கிட்ட நல்ல விஷயம் தாண்டா பாண்டி, ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க, ஆனா அது பிரச்சனை இல்லைண்ணே, ஆனால் கடை எடுத்து நடத்தணும் லீஸ்க்கு அப்படின்னா 3 லட்ச ரூபா தேவைப்படும்ண்ணே. அதுக்கு தானே என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட இப்போ அவ்வளோ பணம் எங்கன்னா இருக்குது, அதுக்கு தானே யோசிக்கிறேன். பேசாமல் நான் ஓனர்கிட்ட முடியாதுன்னு சொல்லிடுறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. டேய், என்னடா நினச்சிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்னு சோழன் பாண்டியனை பார்த்து கேட்குறாரு. அப்போ நிலா இருந்துக்கிட்டு, ஏங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க, அதான் நம்ம எல்லாருமே இருக்கோம்ல, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்கிறாங்க. இல்லைங்க, அது நம்மளால் எப்படி முடியும் அப்படின்னு. பாண்டி, நம்ம எல்லாருமே இருக்கண்டா, நீ இவ்வளோ நாள் அந்த கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்த, இதுக்கப்புறம் நீ முதலாளியாக போகிற, அதுவே எவ்வளோ பெரிய விஷயம்டா. அந்த கடை எந்த அளவுக்கு ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு உனக்கே தெரியும். நல்லா மெயின் ரோடுக்கு பக்கத்தில் வேற இருக்குது. நீ வேலை செஞ்சுருக்க கடை தானடா, உனக்கு தெரியாதா? நீ எடுத்து நடத்தினா நல்ல லாபம் வரேன்டா. சீக்கிரமாகவே அந்த கடைக்கு பணத்தை, நம்ம தேவையான பணத்தெல்லாம் கொடுத்துடலாம். அப்படியே போக போக உன்னுடைய சொந்த கடையாவும் அது ஆயிடும்டா. அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நினச்சி பாண்டியன் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வானதிக்கிட்ட சொன்னதுக்கு அவள் என்னன்னா இப்படி பேசிட்டு போனா, ஆனால் நம்ம மொத்த குடும்பமும் நமக்காக சப்போர்ட்டாக நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சுட்டாரு. ஏண்டா பாண்டி, நல்ல விஷயம் சொல்லிட்டு எதுக்குடா இப்போ அழுகுற அப்படின்னு சோழன் கேட்குறாரு. சேரனும் கேட்குறாரு பாண்டியனை பார்த்து. அப்போது இல்லைண்ணே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இது ஆனந்த கண்ணீர்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க. அதாவது பாண்டி, இதுக்கெல்லாம் ஏன் நீங்கள் ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் விடுங்க. நீங்கள் இந்த கடைக்கு ஓனராக போகிறீங்க இனிமேலுக்கு, அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுங்க. பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க, எப்படியாச்சும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
நிலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியனுக்கு தைரியம் சொல்கிறாங்க. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ பாண்டியன் ஏன் இப்போ புரியுது பாண்டியன் வந்து எதுக்காக வானதி வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. நீ பிரச்சனைன்னு வரும்போது இல்லை சப்போஸ் நீயா அதாவது உங்கள் குடும்பமா நானா அப்படின்னு வரும்போது நீ யார் பக்கம் நிற்ப அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க வானதியை. வானதி என் குடும்ப பக்கம் தான் நான் முதல்ல நிற்பேன் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இதனால வானதி ரொம்ப காண்டில் இருந்தாங்க. ஸோ ஏன் பாண்டி அப்படி சொல்லலை அப்படின்றது இப்போ நம்ம எல்லாருக்குமே புரியும். வானதி எதை எடுத்தாலையும் நெகட்டிவாகவே பேசுகிறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பாண்டியன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம தான் மட்டும்தான் தனக்கு மட்டும்தான் பாண்டி எதுவுமே பண்ணணும், குடும்பம்ன்றது இல்லை அப்படின்ற மாதிரி வானதி நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் பாண்டியனுக்கு வந்து வானதியை வந்து சொல்ல முடியல அந்த சுச்சுவேஷனில். நம்ம குடும்பம் தான் அப்படின்னு பாண்டியன் எதுக்கு முதல்ல சொன்னார் அப்படின்னு இப்போ புரியுது. எல்லா விதத்துலையும் கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்துலேயுமே தன் குடும்பம் தான் பாண்டியனுக்கு துணையாக இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நம்பவும் செய்யினாரு. அவர் இல்லைன்னா நாம் இல்லை, அண்ணன் இல்லைன்னா இந்த குடும்பம் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு பாண்டியன் நினைக்கிறாங்க. இந்த அளவுக்கு அவர் வந்து எங்களை எல்லாரையும் அம்மா இல்லாமல் வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். தான் வேற யாராக இருந்தால் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. தான் அண்ணன் படிக்கலைனாலும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் படிக்க வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல வேலையை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. இவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அவள் பேராசைப்பட்டுக்கிட்டு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கா. எந்த நேரமும் தின்னுக்கிட்டே இருக்கா. குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. இந்த பெற்றவங்க கஷ்டப்படுறாங்கன்னு கூட தெரியாமல் என்னை லவ் பண்ணுறது சரி, ஆனால் இப்போ அவங்க பெற்றவங்க என்னை ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ பெரிய வேலைக்கு போக சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு பாண்டியன் நினச்சிட்டு அவளை நினச்சாலே ரொம்ப வெறுப்பாக இருக்குது, ஏன்னா அவளை லவ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே தெரியல அப்படின்னு பாண்டியன் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பாண்டியன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கா. நான் போயிட்டு ஸ்வீட் பண்ணுறேன் அப்படின்னு சேரன் கிளம்பிடுறாரு. ஆனால் உங்களுக்கு காலை என்ன சரியாகலைல்ல, நான் போய் பண்ணுறேன் அப்படின்னு. ஐயோ காலையிலே சமைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை தான் எடுபடியாக கூட்டிகிட்டு போனால் இப்போது ஸ்வீட் சமைக்கிறேன்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன பாடப்படுத்த போகிறாலும் தெரியலையே. கண்டிப்பாக நம்ம பக்கம் தான் ரியாக்ஷன் திரும்பவும், நம்ம கண்டுக்காத மாதிரியே இருந்துடலாம் அப்படின்னு சோழன் அவர் பாட்டுக்கு ஃபோனை பார்த்துட்டு இருக்காரு. அப்போது நிலா இருந்துக்கிட்டு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. காது கேட்காத மாதிரியே சோழன் ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் நல்லா நடிக்கிறீங்கன்னு தெரியுது, கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க தோ அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கான், இங்கே ஒருத்தர் இருக்கான், இவனெல்லாம் கணக்கு தெரியலையா, நான் மட்டும்தான் கணக்கு தெரியல அப்படின்னு. சோழன் அவங்கெல்லாம் வேலையாக இருக்காங்க. பல்லவன் சின்ன பையன், படிக்கிற பையன், ஏதோ காலையில் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண கூப்பிட்டுச்சு. இப்போ அவன் படிக்கணும்ல, நீங்கள் வாங்க வெட்டியாக உட்காந்து ஃபோன் தானே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிடுறாங்க. ஏப்பா விடுப்பா நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் உட்காருங்க, எத்தனை நாளைக்கு தான் நீங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நானும் சோழனும் பண்ணுறோம், உங்கள் இனிமேல் நீங்கள் சமைச்சாலும் சரி நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து சேரன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து எந்திரிச்சு போகிறாங்க. நாம் தான் பலிகாடு, இவளை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் செஞ்சாதான் ஆகும் போல இருக்கு. இந்த பொசிஷனஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அது போய் மொக்கையாக முடியுது, பார்க்கலாம் இதுலையாச்சு என் மேலே கருணை வருதா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாடா போய் உழைக்கலாம். இந்த பெண்கள்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு புருஷனை எப்படி தானே கைக்குள்ளே போட்டுக்கிறாங்க, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது வீட்டு வேலை செய்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாமளும் ஏதாச்சும் நிலா கிட்ட போய் அங்கே ஏதாச்சும் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினச்சிக்கிட்டே போகிறாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஸ்வீட் பண்ணலாம் சொல்லுங்கள் சோழன் அப்படின்னு கேட்குறாங்க. என்னமோ உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்க அப்படின்னு. என்ன பண்ணலாம், சரி கேசரி பண்ணலாமா, அதான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. பால் பாயசம் பண்ணனா சேமியா வறுக்கணும், பால் வாங்கிட்டு வந்து காய வைக்கணும், பால் இப்போதைக்கு நைட் டைமில் எங்கே போகிறது, டீ போட மட்டும்தான் இருக்குது. சரி வாங்க நம்ம கேசரியே செஞ்சிடலாம். ரவை எங்கே இருக்குது, இதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் என்னங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் அதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கேஸை ஸ்டவ்வை பற்ற வைங்க, நான் வந்து ரவை வந்து தெளித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிலாவும் சோழனும் சேர்ந்து கேசரி செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. சர்க்கரை எல்லாம் கொட்டி அப்புறம் ஏலக்காய் அதெல்லாம் நல்லபடியாக போட்டு கலர்ஃபுல்லாக வந்து நிலா வந்து கேசரி செய்கிறாங்க. சோழன் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஏங்க நான் தான் முதல் பலிக்கடா அப்படின்னு. ஏங்க நல்லா தான் இருக்கும் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு. சோழன் கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்துட்டு ஏங்க உண்மையிலே சூப்பராக இருக்குங்க, ஐயோ இதை செஞ்ச கைக்கு மொத்தம் தான் கொடுக்கணும், உங்கள் கையை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்டே நிலாவை கேட்கவும் நிலா வந்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க இந்த டிவிலலாம் சினிமாவிலலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அப்படி தானே பண்ணுவாங்க, கொடுங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும் நிலா அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. சோழனே வந்து நிலாவோட கையை பிடிச்சி சூப்பருங்க, இந்த கைக்கு மொத்தம் இல்லை தங்கத்தில் வலையிலே போடலாம் அப்படின்னு.
அப்படியா சரி வாங்கி கொடுங்க அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. ஏங்க ஒரு பேச்சுக்கு சொன்னால் பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்டீங்களே, கோல்டு விலை எங்கே விற்கிறது தெரியுமா, ஏங்க விடுங்க ஸ்வீட் ஆறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா சோலா தப்பிச்சடா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு முத்தத்துக்காக கோல்டு 2 லட்சமா 3 லட்சமா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நினச்சிக்கிட்டு கேசரியை போட்டு நிலாவும் சோழனும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதுவும் கேட்க மாட்டேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேணாம், நீ இந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு 908 கேள்வி கேட்ப, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் நான் கேட்க மாட்டேன்னு சொல்கிறல்ல, அம்மா தாயே நீ கேள்வியே கேட்க வேணாம் கொடு அந்த கேசரியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க நடேசனுமே வந்து. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்து எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே வழக்கம் போல் எல்லாரும் வந்து ஷேர் பண்ணி சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரும் வேலைக்கு கிளம்புறாங்க. நிலாவுமே சைட்டுக்கு அதாவது சேரன் சைட்டுக்கு போகிறாரு. நிலா வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அவங்களோட ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா ராகவ் வந்துட்டு, அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னிலேருந்து நிலா ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ப்ராஜெக்ட்காக பிளான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இன்னொரு பக்கம் வந்துட்டு சோழன் வந்து நிலா நமக்கு கொடுத்த மாதிரியே ஒரு வாய்ப்பு வந்து இப்போ நம்ம அந்த தேடணும், அவங்கள தேடி கண்டுபிடிச்சி நிலாவோட மனசில் இடம் பிடிக்கணும், இது ஒரு நமக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சோழன் வந்து அந்த லேடியை தேடி கண்டுபிடிச்சிட்டு போகிறாரு. திருவா இந்த ஒரு தெருவுன்ட்டு தான் நேற்று தேடலை, இந்த பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தோம். அப்போ வந்து அந்த லேடியோட வீட்டில் அந்த கடன் கொடுக்கல வட்டி கொடுக்கல அப்படின்ன உடனே வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் வந்து தூக்கி போட்டு பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு போயிடுறாரு கடன்காரர் வந்துட்டு. அப்போ அந்த லேடி வீட்டில் இருக்கிறதுல அவரோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்காங்க. அந்த லேடி வந்து காய்கறி வாங்கிட்டு வரதுக்காக மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இங்கே பயங்கரமாக வந்து சண்டை வந்து பெருசாக நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இனி ஒரு வாரத்தில் வட்டி முதல் எல்லாமே வரணும், இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு அவங்க கத்திட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த லேடி காய்கறி வாங்கிட்டு வரும்போது சோழன் அந்த லேடியை பார்த்துடுறாங்க. ஓ இவங்க தானே பல்லவனுடைய அம்மா அப்படின்னு. இந்த பக்கம் எங்கே போகிறாங்க, சரி இவங்க பின்னாடியே போய் இவங்க வீடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய பின்னாடியே வராங்க. அப்புறமா வந்து பார்த்தா அவங்களுடைய லேடி அந்த வீட்டை பார்த்த உடனே எல்லா பொருளெல்லாம் வெளியே இருக்கிற உடனே குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து என்னையா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கடன்காரன் வந்து கடன் கொடுக்கல வட்டி கட்டல அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு. இதுக்கு தான் ஏன் சம்பாதிக்கணும்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. சோழன் அந்த லேடியை பார்த்த உடனே ஃபோன் பண்ணி நிலாவுக்கு விஷயத்த சொல்கிறாங்க. நிலாவுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே நிலாவுமே அப்படியே சோழன் நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அந்த லேடி வாசல் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்த உடனே யார் நீங்கள், உங்ககிட்டயும் இந்த மனுஷன் ஏதாச்சும் கடன் வாங்கி வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்குறாங்க. இல்லை நாங்கள் கடன் அதாவது கடன் கொடுத்தவங்கெல்லாம் இல்லை, நாங்கள் உங்களுக்கு நடேசனை தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த லேடி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஆமாம் நீங்கள் யார், நீங்கள் ஏன் என்னை தேடி வரணும், இது நீங்கள் எதுக்கு அவர் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள உங்களுக்கு தெரியுமா, தோ இவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. என்கிட்ட என்ன பேசணும், உள்ளே போகலாமா அப்படின்னு சொன்ன உடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. உள்ளே போயிட்டு பேசுகிறாங்க. அவரோட புருஷன் வீட்டில் இல்லை வெளியில் போயிடுறாரு. ஸோ அப்போ தான் வந்துட்டு இப்போ எதுக்காக நீங்கள் இப்போ என்ன தேடி வந்திருக்கீங்க, இவரை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்து கேட்குறாங்க. இல்லை நான் உங்களுக்கு கடந்த கால வாழ்க்கையை பற்றி நான் எதுவும் உங்ககிட்ட கேட்க போகிறதில்ல, நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க, நீங்கள் அங்கே அவர்கிட்ட வரலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது எங்கள் வீட்டுக்கு வரலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏன் அங்கே வரணும் அப்படின்னு அந்த லேடி கேட்குறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, தோ இவர் இருக்கிறார்ல நடேசனுடைய 2வது பையன் இவங்க சோழன், நான் அவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு. ஏம்மா உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக தான் நாங்கள் வந்திருக்கோம், நீங்கள் ஏன் பல்லவனை விட்டுட்டு வந்தீங்க, அவன் உங்களை நினச்சி எவ்வளோ துடிக்கிறான் தெரியுமா அப்படின்னு உடனே அவங்களுக்கு அந்த லேடிக்கு வந்து என் குழந்தை எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா நீங்கள் அவனை இன்னும் குழந்தை நினச்சிட்டு இருக்கீங்களா, இங்கே பாருங்கள் அவன் எப்படி வளர்ந்து நிற்கிறான்னு, அச்சஸில் உங்களை மாதிரியே இருக்கான் பாருங்க அப்படின்னு நீலா அந்த ஃபோட்டோஸை காட்டுறாங்க. காட்டின உடனே அந்த லேடி அதை வாங்கி பார்த்துட்டு அவ்வளோ கண் கலங்குறாங்க. என் பையனை இத்தனை வருஷம் கழிச்சு நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவனா என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா அவங்க தான் உங்கள் பையன், நீங்கள் இல்லாமல் அவன் ரொம்ப வருத்தப்படுறான், அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீங்கள் தான் அவனுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்கணுன்னு அவன் ரொம்ப துடிச்சு போகிறான், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
சோழன், நிலா எல்லாருமே அந்த லேடி கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அந்த லேடியும் முதல்ல முடியாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி நாங்கள் எதுவுமே கேட்க போகிறதில்ல, நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்தால் மட்டும் போகணும் பல்லவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த லேடியுமே சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ நிலாவோடி மனசில் இவங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்தாவே போதும் எல்லா விஷயமும் வந்து வெளியில் வந்துடும் அப்படின்னு நிலா நினைக்கிறாங்க. நடேசன் இது வரைக்கும் எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்லலை. இந்த லேடி வந்தால் நடேசன் எல்லாத்தையும் சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிலாவும் சோழனும் பிளான் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக இந்த லேடியை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அந்த வீட்டுக்குள்ளே நடேசன் வந்து இந்த லேடியை பார்த்ததுக்கப்புறமா அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.